ஹாய் ஆல். இது வரலும் இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் சேமியா செஞ்சது இல்லைன்னா அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கடாயை வச்சுருக்கேங்க, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் அண்ட் 2 பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அண்ட் இப்போது ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சேமியாவை நான் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அதை அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அண்ட் இப்போ ஒரு கைப்பிடி ஃபுல்லாக மல்லித்தழை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு எடுத்தோம்னா நல்லா சூப்பர் டேஸ்டான சேமியா ரெடிங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் ஆல்.